ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த கிழங்கு வச்சு தான் இன்னைக்கு ரெசிபி செய்ய போகிறோம். இதை நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு விட்டுறலாம். நல்லா பிசைஞ்சு விட்ட பின்னாடி ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் இதில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா இலை, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். ஒரு டீஸ்பூன் தண்ணி இருக்கும், அவ்வளோதாங்க நான் சேர்த்தேன். அது மாதிரி ரொம்ப குறைவாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கங்க. குழன்னு பிசைஞ்சிடாதீங்க. பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை ஒரு சப்பாத்தி பலகையில் தேய்ச்சிக்கலாம். பாருங்க லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு தடினமாக இருக்கணும். இதை நம்ம ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ஸ்லைஸை மட்டும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். அழகா இப்படியே ஒரு கத்தி வச்சு அப்படியே பண்ணி பாருங்க, நல்லா வந்துடும். இதை இப்படியே எடுத்துட்டு நல்லா இப்படி பண்ணி விட்டு வச்சிடலாம். இதையும் அதே மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். இப்படி தட்டி எடுத்து வச்ச பின்னாடி ஒரு தோசைக்கல்ல அடுப்புல வச்சிடலாம். இதுல கொஞ்சமா நான் எண்ணெய் விடுறேன். இதை நம்ம ஒண்ணு ஒண்ணா எடுத்து தோசைக்கல்ல வச்சிடலாம். இன்னும் மேல கொஞ்சமா எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு இதைய வேக. ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். பாருங்க வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டுல வச்சிடலாம். அனல் படாத இடத்த அப்படியே கொஞ்சம் திருப்பி திருப்பி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. 3 உருளைக்கிழங்கு தான் வச்சு செஞ்சோம். அது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான், 8 வந்திருக்குங்க. நீங்க இது மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாதத்துக்கும் இது சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் இதை சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கும் கொடுத்தீங்கன்னா புளி சாதம், லெமன் சாதம், எல்லாத்துக்குமே பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்கும். மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.